11 ப்ரோ மேக்ஸு 7th இயர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் ஒர்க்கிங். இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்கான் எல்லாமே. ஆனால் ஒன் ப்ளஸ்ஸு அரை மணி நேரமாக இந்த பார்க்குறோம் அந்த பார்க்குறோன்னு சொல்லி சும்மாவே உட்கார வச்சிருந்தோம். 3x தூக்கி குப்பையில் போட்டுடலாம். 10x பிரைமரி வந்து எல்லாமே 10x தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 10x. ஐஃபோனுக்கு மட்டும் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுவான். மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா லெதர் கிடையாது. பண்ணிவிட்டு 60 Hz யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தெரியுதுங்களா? நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 70,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த ஐஃபோன் வாங்கும்போது எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மினியில் செல்வா ப்ரோ தான் வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த லென்ஸ் கிட் எல்லாமே கொடுத்தது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்ககிட்டயும் 17 ப்ரோ மேக்ஸ் இருக்கு, அதில் மாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களால் சூப்பரான மேக்ரோலாம் ஷூட் பண்ண முடியும், அதுவும் டெலி மேக்ரோ எபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நான் 12 மினி வாங்கும்போது ப்ரோ அதில் வந்து ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் பக்கம். ஸோ 12 மினியில் நான் என்ன பண்ணேன், ஒரு பட்டாம்பூச்செல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்குது. அண்டு ஒரு சோகம் என்னென்னா, ஏர் ட்ராப் மேலே பயங்கரமான நம்பிக்கையில் ஒரு 3000 ஃபோட்டோ அப்படின்னு அனுப்பி விட்டேன். போச்சு, வந்துருச்சுன்னு வந்தது. 300 இருந்தது, 2700 எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியாது. அதில் நிறைய ஃபோட்டோ வீடியோ மெயின் ப்ரைமரியிலே உங்களால் எடுக்க முடியும். போச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மெயின் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைமரி சென்சர்லேயே எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, 13 ப்ரோ சீரீஸ்க்கு வந்து மேக்ரோ எபிலிட்டி கொடுத்தாங்களா. அப்போ என்னாச்சு, அல்ட்ரா ஒயிட்ல மேக்ரோ கொடுத்தாங்க, க்ளோஸ் மேக்ரோ. அது செட் ஆகாது. ஆனால் வாண்டடாக என்ன பண்ணிட்டானுங்க, இதுக்கு முன்னாடியே 2x போனாலே சூப்பராக மேக்ரோ எடுக்க முடிஞ்சுது. அப்போ இப்போ வந்து 13லாம் எடுத்துச்சுன்னா அப்புறம் மரியாதை என்ன அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக அது கதையை முடிச்சு விட்டாங்க. அதனால நானும் சொல்றது வச்சிருக்கேன். 11 ப்ரோ மேக்ஸ் இருக்கு. இதில் என்னால் வெறும் 2x வச்சே மேக்ரோனா அந்த லெவல் மேக்ரோ இல்லை, பட் நல்லா இருக்கும் முடியும். பட் 17 ப்ரோ மேக்ஸில் அப்படி பண்ண முடியாது. கேட்டால் இதில் அல்ட்ரா அது என்ன பண்ண தெரியுமா, நான் கிட்ட போனேன்னா நான் கூப்பிடவே மாட்டேன். அதுவாக வந்து பக்கத்தில் ஒரு இது மேக்ரோ சிம்பிளை போட்டு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு. டேய் ஒன்று யாரா இப்போ கூப்பிட்டா கேட்க வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நீ முதல்ல அமைதியாடுறா அப்படின்னு அவனை அமுத்தி ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா, இப்போ 17 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், 16 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், நல்ல லைட் கண்டிஷனில் ப்ரைமரி சென்சார்லேயே ஒரு 4xலாம் போகலாம். 17 ப்ரோ மேக்ஸில் என்ன சோகம்னா 4x வரைக்கும் போகிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்குன்னா ப்ரைமரி சென்சார்லேயே தான் இருக்க போகுது, அதனால பிரச்சனை இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் எவ்வளோதான் இன் சென்சாரை கூப்பிட்டு போகிறது, எவ்வளோ தூரம் தான் கூப்பிட்டு போகிறது முடியாது. அதனால் பக்கத்தில் தான் இப்போ சைனீஸ் ஃபோன்ஸுமே அவங்க எவ்வளோதான் ஜூம்ஸ் போனாலும் இப்போ ஏன் டெலிகன்வெர்ட்டர்னு ஒன்று கொண்டு வராங்கன்னா, அது ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால கொண்டு போக முடியல. ஜூம்கில் சொல்கிறேன், உண்மைதான் இல்லை ஜூமில் அது குவாலிட்டி கம்ப்ரமைஸ் அது வந்து ஃபீல் ஆகுது. நல்ல ஏஐ வச்சு பவுடர் பூசி பொட்டு வச்சு பொங்கல்லாம் கொடுக்குறாங்க. நான் சில அடிபட்டிருக்கேன் அதுலலாம். அப்படியா? என்ன மாடல் ப்ரோ இருக்கு? 15 அல்ட்ரா, Xiaomi 15 அல்ட்ரா, அப்புறம் Vivo 200 Pro. செகண்ட்ஸில் வாங்கிட்டு 2-3 மந்த்ஸில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் சரி நீ எனக்கு வேணாம் போ அப்படின்ட்டீங்க. ஸோ ஸ்டோரி என்னன்னா, நான் 11 ப்ரோ மேக்ஸ் 4.5 இயர்ஸாக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த Lenovo P2, Nexus 5 அந்த மாதிரி அது எல்லாமே ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட ஆயில் முடிஞ்சிடும். எதுவுமே வந்தது கிடையாது. 11 ப்ரோ மேக்ஸ் 7th இயர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் ஒர்க்கிங். இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்கான். எல்லாமே. கேமரா பேட்டரி மட்டும் மாற்றிருக்கீங்களா? பேட்டரி மட்டும் ஒரு தடவை மாற்றினேன். ஆனால் இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்கான், பட் ஜாலியாக. 4G. ஆமாம், 12 இருந்தாலும் 5G. கேமரா வந்து இப்போ 27 பீட்டாவில் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கேமராவில் அந்த ஒரு ½ செகண்ட் ஆஃப் ஸ்டார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டா திருப்பி அதை பார்க்கறது கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். பட் இட் இஸ் ஸ்டில் இன் ஒர்க்கிங் கண்டிஷன். சூப்பர், அவ்வளோதான். பட் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரிலையபிலிட்டியை கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் நமக்கு, நடா இது ஊரை சுற்றி எங்கே போனாலும் எல்லாருமே ஏஐயில் சொதப்புறானுங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. கடைசியில் நான் எதிர்பார்த்தது இல்லை, அதுக்கு பேசாமல் நான் 17 ப்ரோ மேக்ஸே வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் Lenovo P2, Nexus 5 பிக்சல் ரேஞ்சில், ஏன்னா ஃபர்ஸ்ட் HDR கொண்டு வந்தது அவன் தானே. அதுக்கப்புறம் தானே ஆக்சுவல் பிக்சல் ஸ்டார்ட் ஆச்சு. அதோடைய ஆன்சிஸ்டர்னு வச்சுக்கலாமா. ஸோ அந்த ப்ராசஸிங்கில் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஐஃபோன் எடுத்த உடனே எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட். நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே காமிக்குது அப்படின்றது. ஸோ ஒரு வருஷம் வரைக்கும் நான் வாங்கின பர்ச்சேஸ் டெசிஷன் ரொம்ப பேடாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, பட் போக போக அதுதான் கரெக்டாக இருக்கு அப்படின்னு எனக்கு நேச்சுரலாக இருக்குது சார். உண்மையாக காட்டுது சார். ஏன் சார் நீங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை யாராவது எடுத்து பார்க்கும்போது அதுக்கு சம்திங் கலர் ஒன்று சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், இல்லை நம்மள மாதிரியே இல்லை. சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கம்மி பண்ணு, மூக்க பெருசாது, இப்படிலாம் இருக்குல்ல, பியூட்டிஃபிகேஷன். ஒரு அதை ஆஃப் பண்ண வேண்டியதே ஒரு முக்கியமான வேலை. நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க, தெரியாது. செகண்ட் இயர்ல இருந்து
ஓகே அப்போ ஐஃபோன்னா இப்படி தான் போல் அப்படின்னு செட் ஆகிடுச்சு. ஃபோர்த் இயருக்கு வந்துடுச்சு. எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அந்நேரம் எங்கள் இன்ஸ்டாகிராமில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எந்த ஃபோன்ஸ் அதிகமாக இருக்குது, S23 அல்ட்ரா, ஆமாம், ஜூம், ம், அது நம்மக்கிட்ட கிடையாது. ஆமாம், நைட் மோடு ப்ரைமரியில் மட்டும் இருக்கும், வேறு எதுலேயும் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும். ஸோ அப்போ ஜஸ்ட்டு மற்றதை பார்த்து வேறு ஃபோனுக்கு போவோம்னு ஒரு ஆர்வத்தில் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. என்னடா பொசுக்குன்னு 1.25 லட்ச ரூபா சொல்கிறீங்க, அப்படி போயிட்டாங்க. சரி அப்போ ஒன்றை தாண்டி போகிறோம், சேர்த்து வச்சு போகிறோம், 4-5 வருஷமாக சேர்த்து வைக்கிறோம், இதுக்கு போகிறோம் அப்படின்னு பண்ணும்போது ஏன் வந்து மறுபடியும் ஒரு பார் ஃபோனுக்கே போகணும், ஃபோல்டு அந்த மாதிரி போயிடலாமா? ஏன்னா அப்போ வந்து OnePlus ஓப்பன் 2024 நல்ல நேரம் போல் இருந்துச்சு. சரின்ட்டு பரவாயில்லாம தான் ஆஃபர்லாம் அந்த லான்ச் பண்ணப்ப 1.4 லான்ச் ஆச்சு. ஆனால் 1.2 ஆர் 1. அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கலாம் குறைச்சி கொடுக்குறேன்றான். நம்ம கடைக்கு போகிறோம். ஆனால் OnePlus அரை மணி நேரமாக இந்த பார்க்குறோம் அந்த பார்க்குறோன்னு சொல்லி சும்மாவே உட்கார வச்சிருந்தோம். எது டிவைஸை கொடுக்காம பில் போடாமல் அப்படியே சும்மா உட்கார வச்சிருக்கிற, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, நானே 5 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கேன் இப்படி பண்ணிங்கன்னுட்டு டக்குன்னு வெளியேறிட்டேன். வெளியேறி அப்படியே வரும்போது பார்த்தா நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற CEX பக்கத்தில். ஆமாம், அங்கே தான் நம்மளால் இப்போ எங்கே போயிருக்காரு தெரியுமா? OnePlus அதுக்கு பக்கத்தில் தான் சாம்சங் இருக்கு. ஃபீனிக்ஸ். ஆமாம், ஃபீனிக்ஸ் மாலில் தான் OnePlus, சாம்சங் அப்படியே வெளில வச்சிருப்பாங்களா. சரி CEX போனேன். சரி சும்மா போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 23 அல்ட்ரா 76 இருந்துச்சு. நம்ம இவ்வளோ வாங்க போகிறோம், அவங்க மதிக்க கூட மாட்டேங்கிறானுங்க. நம்ம அந்நேரம் உங்களோட வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ செகண்ட் மார்க்கெட் போகிறது தப்பு இல்லை, லெட்ஸ் ட்ரைன்ற மாதிரி ஒரு போய் வாங்கிட்டேன். OnePlus ஓப்பன் வாங்க போய் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். டக்குன்னு ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் ஜூமு மேக்ரோன்னு சொல்ல முடியாது, ஜூம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 6 மாதம் நல்லா யூஸ் பண்ணேன். அதில் 10Xலேயே என்னால் மேக்ரோ மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், அது நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதை நீங்கள் அப்போது சாம்சங்கோட இதையும் இதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் அந்த 2 வருஷத்தில் என்னென்ன ஃபோன் ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் மேக்ரோ எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஆல்பம் அனுப்பிச்சிருக்கேன். சூப்பர். இதோ பாருங்க, நம்ம அப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடலாம். என்டையர் ஸ்க்ரீன் மைக்ரோஃபோன். ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி தெரியாதுல்ல, ஏன் வந்து கரெக்டு மாறினேன் மறுபடியும் ஐஃபோனுக்கு வந்தேன்ற. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. ஓ, இத்தனை லிங்க் இருக்கா ப்ரோ? 4 தான் அனுப்பிச்சிருக்கேன். இதில் எதெல்லாம் வந்து லாஸ்ட் இருக்கிறது இது வந்து இது வந்து S23 அல்ட்ரா. ஓகே, மாஸ். ஸோ இப்போ இதில் 10X இருக்கா? இதுவே 10X ஃபோட்டோ தான். 10X ஃபோட்டோ தான். அந்த டைம் நான் வந்து 11 Pro Max வந்ததுனால எனக்கு ஜூம் பற்றி தெரியாது. இல்லை இதுவே நல்ல ரிசல்ட் தான் ப்ரோ. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு அந்நேரம் எப்படி இருந்துச்சுன்னா 10X நல்ல ஃபோனு, ரீசெண்ட் அந்த இயர் லான்ச் ஆன ஃபோனு, ஏன் வந்து இவ்வளோ கிரெயின் இருக்குன்ற மாதிரி எனக்கு. ஆனால் இதில் ஐம் யூஸ்ட் டு கிரெயின் இன் 11 Pro Max. பட் இங்கே ஏற்றுக்க முடியல. பட் இதை நம்பி அடுத்தடுத்த ஃபோன்ஸ் நல்லா இருக்குன்னு ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் தான் 23 அல்ட்ரா விட அருமை தெரிஞ்சு. அது நல்ல ஃபோனு இல்லை, உண்மை ப்ரோ. 3X தூக்கி குப்பையில் போட்டுடலாம். 10X அல்டி பிரைமரி வந்து நல்ல உண்மை ப்ரோ. 10X தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 10X. இதெல்லாம் மேசிவ். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இனிமேல் சாம்சங்லேயே நின்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. அதுக்குள்ளார என்னாச்சு? யார் வெடிய வச்சது? இவனே தான். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து இது ஆக்சுவலாக அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை. பட் இதை வந்து மேக்ரோன்னு அந்த டைமில் மேக்ரோன்னு நம்ம மேபி ப்ரோ இதுவே இல்லை இதுவே வந்து பக்கம் ப்ரோ. ஒரு டைம் நம்மளால இந்த ஃபோக்கல் லென்த்தில் எடுக்க முடியாது. அதனால இதெல்லாம் மேக்ரோ அவனோட அல்ட்ரா வைட் மேக்ரோவே நல்லா இருந்துச்சு. இந்த இது ரெண்டும் புழு இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்படியே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 10Xல எடுத்தது. இது இப்போ வந்து நம்ம சைனீஸ் அல்ட்ராஸில் வந்து நீங்கள் இது நான் 10Xல நல்லா எடுக்க முடிஞ்சு, ரொம்ப தூரத்தில் நின்று பொறுமையாக. ஸோ இன்னொன்று சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டிஸ் இதை டைரெக்டாக அவனோட கேலரியிலேருந்து எடுத்து எல்லாமே பண்ண முடியும். இது ஐஃபோன்லலாம் அந்த அளவுக்கு இன்னமுமே கிடையாது இல்லையா? ஸோ 23 அல்ட்ரா அந்த டைம் அருமை புரியாமல் தான் நான் அதில் ஜம்ப் பண்ணிட்டேன். திருப்பி அதை போய் நான் வாங்குறதுக்கு. இதெல்லாம் கூட மேசிவாக இருக்குது. இது பாருங்களேன், இது வந்து அல்ட்ரா வைடோட மேக்ரோ எப்படி இருக்கு? விசித்திரமான பூச்சிகள். இது 10Xல எடுத்தது. செம ஷாட். 10Xல அந்த
ஃபோக்கஸ் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் 10x தானா? 10x தான். இது வந்து 30x சம்திங். அந்த டைம் இந்த ஆயில் பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பட் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஓகே 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 அப்போ ஐ காட் இட். ஸோ இப்போ யாராவது 23 அல்ட்ரா வச்சுருக்காங்கன்னா 24, 25, 26 எதுக்குமே போக வேண்டாம். இப்போ பேசாமல் நீங்கள் அதிலே இருக்கலாம். இப்போ ஏன்னா இந்த 10x வந்து கொஞ்சம் கிரேசி தான். எனக்கு தெரிஞ்ச அதாவது என் ஃப்ரெண்டோட தம்பிக்கிட்ட இருக்கு ப்ரோ. இதெல்லாம் நல்ல இது ரிசல்ட். வந்து ஆக்சுவலாக கூகுள் டிரைவ் அப்லோட்னால கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஸ்டில் இல்லை இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே தெரியும் அந்த ரிசல்ட்டோட இது குவாலிட்டி. வந்து 1x இந்த பில்டிங்கில். ஸோ 10x போகும்போது அதாவது இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா டூ மச் ஆஃப் ப்ராசஸிங் இல்லை. இல்லை, அதுதான் வந்து மெயினாக நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அப்பதான் விஷயம். எனக்கு புரிஞ்சிச்சு ப்ராசஸிங் இல்லைங்கிறத நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறேன். அப்போ அடுத்தடுத்த ஃபோன்ஸ் போகும்போது ஏன் அது பிடிக்கலன்னா அதுக்கு இது ரீசன் இதுதான். ஏன்னா எனக்கு 15 அல்ட்ராவே பிடிக்கல. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் ஏன்னா இருக்கு. நிறைய பேர் அது நல்லா நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்கும். நான்லாம் 25,000 30,000 ஃபோட்டோ வச்சிருக்கேன் ப்ரோ. கலரும் அதோட ப்ராசஸிங் வந்து எனக்கு மேபி இதுல இருந்துட்டு வந்ததுனால எனக்கு அது இல்லை அதில் லைக்கா கலர்ஸ் எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ பாரு சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிளாக் க்ரஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஷேடோஸ் எல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கும். அது நீங்கள் வந்து என்னன்னா வைப்ரண்ட்டாக ஆத்தென்டிக்காக எது யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து மாறும். பண்ணிட்டேன். ஆத்தென்டிக்ல என்ன ஆகிடும்னா எப்போ பாரு வந்து இந்த சைடில் உங்களுக்கு லைட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி மாதிரி கொடுத்துரும். டிஃபால்ட்டாகவே கொடுத்துரும் ஆத்தென்டிக்ல. வைப்ரண்ட் போனீங்கன்னா தலைவன் வந்து நல்லா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டு. எனக்கு வைப்ரன்சி வேணாம், ஆனால் எனக்கு வின்னிட் அந்த பார்டர்ஸில் இருக்கிற பிளாக்னஸ் வேண்டாம்னா முடியாது. அதுக்கு ப்ரோ போய் என்னால் மாற்றி. இல்லாட்டி நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா வைப்ரண்ட்டுக்கு போய் அதுலேயே வேற ஃபில்டர் ஸ்டைல்ஸ்க்கு போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். புரியுது? அப்போ நீங்கள் வந்து அதான் பாயிண்ட் நேச்சுரலாக இருந்தால் தான் சார் எனக்கு பிடிக்கும். நேச்சுரல். இப்போ என் பையன்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நான் அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் அதை வேணால் காமிக்கிறேன் அப்புறம். இதெல்லாம் 10x உடையது. ஸோ இது வந்து இப்போ Vivo 200 Proலாம் இது எடுக்கும். நம்ம பக்கத்தில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 23 அல்ட்ரா தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு தானே இருந்தது. அதனால இதில் தான் வேற லெவல் டீட்டெயில் வந்துருக்கு. ஆனால் இது வந்து நான் எதுவுமே போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணலை, அப்படியே வச்சிருக்கேன். இதில் இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாமே ஷார்ட்ஸ் ப்ரோ. இந்த ஆங்கிள் எடுக்கும்போது தான் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த இமேஜில் பாருங்க அந்த ஈயோட காலில் வந்து முடி இருக்கும். அது இதில் கேப்சர் ஆயிருக்கு. அண்ட் இது அவ்வளோ ஏஐ கிடையாது. ஆமாம், அதுதான் அதோட. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேமராவில் வந்து நான் எப்போ ஷாக் ஆனேன்னா S10 சீரிஸ் யூஸ் பண்ணும்போது தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து S23 அல்ட்ரா நான் வாங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதே சமயம் என்ன ஆரம்பிச்சதுன்னா ஷாமி சைடில் வந்து இமீடியட்லாக சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சது. அதுவும் 13 ப்ரோலலாம் வந்து 1" சென்சார் ரொம்ப டாமினேட் பண்ணிச்சு. அப்புறம் அந்த ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோவில் நான் மேக்ரோலாம் ரொம்ப க்ளோஸ் எடுக்க முடிஞ்சது. அப்போ தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப மெஸ்மரைசிங் ஆச்சு. அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் அதில் அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதான் அதுலேருந்து இப்போ 17 அல்ட்ரா வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது இல்லையா? மேக்ரோ கேபிலிட்டியும் சரி அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ இதுதான் 23 ஸ்டோரி. 23 அல்ட்ராவில் எனக்கு என்ன மிஸ் ஆச்சுன்னா 3x எனக்கு எப்பயுமே பிடிக்காது. ஏன்னா ஜஸ்ட் நம்ம பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்குறாங்க, டக்குன்னு நம்ம 3x தான் போவோம், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்காக நான் 10x போயிட்டு நான் பின்னாடி 10 அடி பின்னாடி போக முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருந்துச்சு. அகெயின் இது வந்து செகண்ட்ஸு. நான் அந்த கடையில் வாங்கும்போது எப்படின்னா அது ஒரு 10-15,000 லாஸில் வி கேன் எக்ஸ்சேஞ்ச். கேஷ்க்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், வவுச்சருக்கு. வவுச்சர் வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா அவங்ககிட்டே வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது Vivo 200 Pro வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து எனக்கு அந்த 2 இயர்ஸில் வந்து ஒரு மாதிரி லாஸ் தான். நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் கொஞ்சம் லாஸ் தான். பட் ஆனால் அனுபவம், நான் வந்து ஒரு ஃபோனை என்னது OnePlus ஓப்பன் மட்டும் வாங்காம 5 வருஷம் அதில் உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக நான் என்னோட இதுக்காக இதே இது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ரோலாம் இருக்குல்ல, நீ பேசாமல் கேமரா DSLR எல்லாம் வாங்கிக்கலாம்ல அப்படின்னா அது எங்கேயோ போகும் செலவு. இல்லை அது நான் எனக்கும் வந்து தோணும் ப்ரோ. நானும் சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு டெடிகேட்டடாக இருந்தால் ஓகே. பட் நான் வந்து ஈஸி டு கேரி அரவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்காது நம்மளுக்கு. டைம் ப்ளஸ் தூக்கிட்டு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்டீங்க, எனக்கு ஆட்டோ மோடில் நேச்சுரலாக வேணும்னு ஒரு வார்த்தையை கேட்டீங்க பார்த்தீங்களா? ஆட்டோ மோடில் நேச்சுரல். அதில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்று ஆப்பிள், இன்னொன்று கூகுள், இன்னொன்று சாம்சங். இவங்க 3 பேர் தான் வந்து ஆட்டோ மோடில் நேச்சுரலாக இருக்காங்க. வேறு யாருமே இப்போ நேச்சுரலாக இல்லை. இப்போ நேச்சுரலாக இல்லாததில் யார் இருக்கிறதுலையே கொஞ்சம் நல்லா சூப்பராக தராங்க. இப்போ ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு மணிரத்னத்தோட பழைய படம் அதை பார்க்குறேன், எப்படி இருக்கும், அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குது, கலர்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பார்க்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் ஷாமியோட லைக்கா விவோவோட சைஸ்லாம் இருக்குது. ஆனால் அங்கே அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா, சரி ஒரு 10x போகிறேன் அப்படிலாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் ரொம்ப அதிகமாக ஸ்மூத் பண்ணி ஏஐ ஒர்க் பண்ணுறாங்களோ அப்போ கடுப்பாயிடுது. ஏன்னா கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் 11 ப்ரோவில் எடுத்திருக்கீங்க.
ஓ 11 ஆமாம், இது 11 ப்ரோ வந்து ஜஸ்ட்டு 2x, அதோட 2x அதான் பிரைமரியில் 2x போகும்போதே இவ்வளோ தூரம் போய் எடுத்துக்க முடிஞ்சது. ஸோ இவ்வளோ எடுக்க முடியுது. அதான் எனக்கு என்னன்னா இதிலே உள்ள எடுக்க முடியுது. ஸோ இப்போ இருக்கிற அல்ட்ராஸ் போனோம்னா இன்னும் பயங்கரமாக எடுக்க முடியுமோன்னு நம்ம நினைப்போம். எடுக்கணும். இப்போ 40,000 ஃபோன்ல நல்லா இருக்கு, 80,000 ஃபோன் போனோம்னா அதோட 100 மடங்கு அதிகமாக இருக்குமான்னா அப்படி கிடையாது இல்லையா? ஆமாம், கிடையாது. புரியல நமக்கு. ஸோ இப்போ இந்த எறும்பெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து இப்போ ப்ரோஸ் வச்சு நம்மளால ப்ரோஸ் அண்ட் அல்ட்ராஸில் எடுக்க முடியுது. பட் என்னோட 11 ப்ரோ மேக்ஸ் 7 இயர் ஓல்டு ஃபோனில் இப்போயுமே என்னால் இந்த மாதிரி எடுக்க முடியும். அந்த கேமரா ப்ராசஸிங் iOS 13 ஆர் சம்திங் சரியாக தெரியல, 7 இயர்ஸ் ஆயிருக்கா, எவ்ரி இயர் ஒரு அது வந்திருக்கா, கேமரா ப்ராசஸிங் அப்படியே தான் இருக்குது. புரியுது. அது வந்து இன்னொன்று என்ன தெரியுமா ப்ரோ, எனக்கு ஐஃபோனில் பிடிச்ச விஷயம் வந்து ஐஃபோன்லேயும் சரி கூகுள்லேயும் சரி இவங்களாம் பீட்டா கொடுக்கும்போது அவ்வளோ ஈஸியாக கேமராவில் கையே வைக்க மாட்டாங்க. சாம்சங் கூட மிஸ்டேக் பண்ணுவான் திடீர்னு. அது வந்து ஆப்பிளோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. நான் எந்த நியூ ஃபீச்சரும் கொடுக்க மாட்டேன், நீ ஃபஸ்ட் இயர் என்ன வாங்கினியோ அதே தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், இது நார்மலாக செம்ம ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்தது. இதெல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, நேச்சுரலாக இருக்குது. இதில் ஒரு நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த நேச்சுரல். அது வந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அது பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எனக்கு மற்ற ஃபோன்ஸ் செட் ஆகுது. அதெல்லாம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ 23 நீங்கள் பார்த்ததுக்கும் இதில் பார்த்துக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதை விட இதில் எந்த நல்லாவே இருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஃபோன் அதனால தான் நான் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கேன் கையில். இது பாருங்க, அப்போ என்ன ஆகிடுது, நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது தானே இங்கே கீ. அதனால இது மாஸ் தான். இதெல்லாம் வந்து இது விங்ஸ் ஓப்பன் பண்ணும். இதோ இது ஒரு வீடியோ இருக்குது, மேபி இது அந்த வீடியோவில் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சு அது. ஸோ ஐ திங்க் இதெல்லாமே ரொம்ப குட்டி குட்டி ஃபைன் டீட்டெயில்ஸ் ப்ரோ. இந்த இந்த அந்த வண்டோடைய கலர்ஸ் எல்லாம் தான் இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, ஹெச்டிஆர் வந்து நீங்கள் க்ளோஸாக போனாலும் சரி, 11 ப்ரோ மேக்ஸு பழைய ஃபோனாக இருந்தாலும் இன்னமும் பண்ணுது. இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது ப்ரோ, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஆமாம், இது நான் எதுவுமே எடிட் பண்ணல, அவுட் ஆஃப் அதான் அப்படியே எப்பயுமே எனக்கு எடிட் பண்ணக்கூடாது, பண்ணாமல் என்ன வருதோ பார்க்கலாம். இது வந்து டெலஸ்கோப் வழியாக எடுத்தது. ஓகே, லேண்ட் ப்ரோக்ஸ்லாம் இப்படி எடுக்காது, இப்போ இருக்கிற எந்த ஃபோன்ஸும் அப்படி எடுக்காது, ரியல் டெலஸ்கோப் வழியாக கேமராவை வச்சு எடுத்த மாதிரி. அதான் ப்ரோ, இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நேச்சுரல். ஸோ இது எல்லாம் கலர்ஸ் எல்லாமே பக்காவாக தெரியுது. இப்பயுமே அதே கலர் சயின்ஸ் கொடுக்குது எனக்கு, அதுதான் அவன் இருக்க பெரிய ப்ளஸ். பாருங்களேன், இது வந்து நான் ஒரு 6 மணி அந்த டைம் எடுத்தது தான். அதோட ப்ளூ இதை வந்து Vivo 200 Pro வச்சு எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக அது பண்ணும். பட் இட் இஸ் நாட் நேச்சுரல், நான் நேரில் பார்த்தது இது கிடையாது. புரியுது, இது சம ப்ரோ. அதான் இது வந்து அது வந்து 11 ப்ரோவில் ஸோ இப்போ நான் 23க்கு அப்புறம் இந்த 200 Pro ட்ரை பண்ணேன்னா அதுக்கப்புறம் தான் Xiaomi வரும். ஓ 200 Pro. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டா, யார் ப்ரோ இந்த குழந்தை? இந்த ஃபேஸ் ரியலே கிடையாது, ஓகேங்களா? இல்லை, இங்கே நான் இப்போ தானே பார்க்குறேன். அதே நேரம் அடுத்து ஒன்றில் எடுக்கிறேன், அதுவும் இதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. அடுத்து பாருங்க. ஸோ இது எதுவுமே ரியல் கிடையாது. கடுப்பாயிருச்சு. மெயின் ரீசன் என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி மேக்ரோஸில் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு நார்மலாக நான் ரியல் லைஃப்பில் எடுக்கிறதும் எனக்கு நேச்சுரலாக இருக்கணும். அது இந்த ஃபோன் இல்லை. இப்போ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எப்படி இருக்குன்ட்டு. பட் ஸ்டில் ஒரு பீப்புள் ஃபேஸஸ் எடுக்கும்போது அப்பட்டமாக நாஸ்தி பண்ணிவிடும். என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படி. ஸோ அதனால இதுலேருந்து ஜம்ப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மேபி நம்ம இதோட தெரியாமல் வந்துட்டேன்டா உனக்குள்ள அப்படின்னு. இது நான் மேபி ஐஃபோன் போகாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு செட் ஆயிருந்திருக்கலாம். இல்லை ப்ரோ, நேச்சுரலான கேமரா வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, லூமியா 720 நேச்சுரல் கேமரா தான், சரியா? அப்போ இருந்தே நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸ் எல்லாமே ரொம்பவே வே மோர் நேச்சுரல். அதனால் எனக்கு மைண்டில் வந்து அப்படியே செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இவன் என்ன செய்வான்னா, இதெல்லாம் எடுக்கும்போது நல்லாயிருக்கும், கையில் வைக்க முடியாது ஃபோனை. சுடும், செமையாக சுடும். அது வந்து அது ஒரு பெரிய இது வந்து 30Xோ எவ்வளவோ, சம்மந்தமே இல்லை, லைட்டிங் இல்லாத இடம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான். அதுதான் அவனோட நார்மல் ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்லா வரும், அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த இடத்துல கூட ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னா நேச்சுரலாக இருக்குது. பட் நார்மலாக நான் எடுக்கும்போது மேக்கப் அப்ளை பண்ணிடும். வியூ பாயிண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா மூஞ்சி தெரியுதுல்ல, எடுத்த உடனே அடுத்த ஒரு ப்ராசஸிங்கை போட்டு அது என்ன சொல்லணும், இல்லை மூஞ்சி தெரிஞ்சிடுச்சு, அவர் ஒன்று எதிர்பார்ப்பாரு, அதை கொஞ்சம் பண்ணிவிடு. அவர் எதுவுமே எதிர்பார்க்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் ஷட்டர் பார்த்தீங்களா, இது எப்படின்னா, நான் ஆட்டோவில் இதில் போயிட்டுருக்கேன், மூவிங்கில் சும்மா அப்படியே எடுக்கிறேன்,
எப்படி ஹெச்டிஆர் எடுக்கிறக்கா எடுக்கிறேன், அது ஒரு காக்கா உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஃபோட்டோ ப்ரோ. இது வந்து இருக்கிறதுல சின்னதாக இருக்கும், நார்மல் இதை விட சின்னதாக இருக்கும். மூன்லாம் வந்து ஆப்வியஸாக எடுத்து தான் ஆகணும், போஸ்ட் பண்ணி போட்டுறணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே மூன் போட்டோ தானடா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. இவன் செமையாக போஸ்ட் கொடுத்துருக்குறான், ஜம்பிங் ஸ்பைடரு. இன்னொன்று இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து ஹெச்டிஆரில் வராது. அப்படியா ப்ரோ? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க அப்படின்னா, ஐஃபோனில் நார்மலாக 2Xல எடுத்தது, ஐஃபோன்லாம் 11 Pro Maxல வெறும் 2Xல எடுத்தது வந்து ஹெச்டிஆரில் வரும். ஈவெண்ட் வந்து பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது. ஸோ இதில் காமிக்கிறேன். இது வந்து வித்தவுட், இது வந்து நேச்சுரல் பிளர், அந்த லென்ஸில் இருக்கிற எக்ஸாக்ட் பிளர். இது வந்து சாஃப்ட்வேர் பிளர். இந்த ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூதன் பண்ணி போடுதுங்களா, அது பண்ணும். இது அதோட கேப்பபிலிட்டி. பட் ஸ்டில் இது ஹெச்டிஆர் கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். இது டல்லாக இருக்கும், ஐஃபோனில் எடுத்தது பிரைட்டாக இருக்கும். பிரைட்டாக என்ன ஹெச்டிஆரோட பிரைட் தெரியுது, ஹெச்டிஆர் எபிலிட்டி காட்டும். இதில் ஹெச்டிஆர் இருக்காது, டீடைல்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஹெச்டிஆர் கிடையாது. இல்லாட்டி இவன் வந்து அவனோட கேலரியில் ஹெச்டிஆராக காட்டுறான், வெளில எங்கேயாவது போச்சுன்னா போயிடுது அந்த எபிலிட்டி. இல்லை இதுலேயுமே இல்லை, அவன் கேலரிலையும் இல்லை, கேலரியிலுமே இல்லை. அதுதான் அந்த இன்கன்சிஸ்டன்சி, எப்போ வருது எப்போ போகுதுன்னு நம்மளால் பண்ண முடியல. மேபி இப்போ இருக்கிற 300 அல்ட்ரா ப்ரோலாம் இருக்கலாம், இன்னும் பெட்டராக இருக்கலாம். இதோட சைஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இதுதான் விரலுக்கு அப்போ எவ்வளோ குட்டி தான் இருக்கும் அது இன்னும். ஸோ இதே தான் 11 Pro Maxல இதோட 80-90% என்னால் எடுக்க முடிஞ்சுல்ல. அப்போ இந்த ப்ரைஸுக்கும் லேட்டஸ்ட்டுங்கிறதுக்கும் என்ன மரியாதைன்ற மாதிரி. உண்மைதான் உண்மைதான். இதில் இது வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் ஏற்றிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை தான் சொல்கிறோம், சுற்றி நாய்ஸே இருக்காது, எல்லா இடத்தையும் ஸ்மூத் பண்ணிடும். போர்ட்ரேட் ஆட்டோமேட்டிக் பொக்கே அதுவே போட்டுக்கிறது, ரியல் கிடையாது. அதுக்கு தான் அந்த V3 சிப், அது ஒரு எக்ஸ்ட்ரா சிப் வச்சுருக்காங்க இல்லையா, அதை அந்த வேலையை பண்ணுது. இது பறக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம். ஆமாம் ப்ரோ, விரலுக்கு இவ்வளோ கிட்ட கொண்டு போகும்போது ஒன்று பறக்கலை அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதையும் எடுக்க முடிஞ்சிருக்கே சைஸ் கம்பேரிசனுக்கு. வேற லெவலில் இருக்கானே, பெருசாக தான் இருப்பான், அதனால் பிரச்சனை இருக்கக்கூடாது இந்த ஃபோன்ஸ்க்குலாம். இது வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து டல்லான ஒரு எடுத்துருக்கீங்க, எடுக்கிற மாதிரி இருக்கும், சும்மா டெஸ்டிங்காக பண்ணது. இது மாஸ் ப்ரோ. ஏன்னா இதுவும் கஷ்டம், இதுவும் ரொம்ப அந்த டிப்பில் போய் அது வளைஞ்சு நிற்கிது. ஸோ அதுதான் இவன் இதுலலாம் பயங்கரமாக, இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது மாதிரி தெரியும், என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது 30+X அண்ட் பெயிண்டோட எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு, தெரியுது. பட் இதை பண்ணும்போது தான் தெரிஞ்சு இப்போ S23 அல்ட்ரா வந்து அதே 30-40ல் அதை விட பெட்டராகவே பண்ணுச்சு. அப்போ அதை தேவையெல்லாம் விட்டுட்டோமோ, எதுக்கு அந்த இடத்துல ஒரு லாஸ், எதுக்கடா அவனை தள்ளி விட்டோம் அப்படி இருக்கும். இப்போ 23 10Xலேயும் இதே மாதிரிலாம் எடுக்க முடிஞ்சுல. உண்மைதான். இது வந்து நைட்டு 11 மணியோ 10 மணிக்கோ எடுத்த வெறும் ஸ்ட்ரீட் லைட்டில் எடுத்தது. பட் அதனால போஸ்ட் ப்ராசஸிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லி போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுற வேலை. இதெல்லாம் அதுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். இதெல்லாம் நிஜமாவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம் ப்ரோ. இது 10X சம்திங்கில். ஓகே, நைஸ். ஸோ இது வந்து 200 ப்ரோவுடைய. ஓகே. ஸோ அப்புறம் எனக்கு வந்து அந்த மெயினாக நான் சொன்னேன் இல்லையா, ஜூம் மேக்ரோலாம் ஓகே, பட் நார்மல் டே டு டே அதனால 15 அல்ட்ராக்கு வந்துருக்கீங்களா? ஃபேஸ் ஸ்மூத்தனிங்கும் ஃபேஸ் பிரைட்டனிங்கும் வந்து நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். போய்ட்டு என்னென்ன மோடு இருக்கோ, ஜெய்ஸ் மோடு, நேச்சுரல் மோடு, அது கீழே இருக்கிற அத்தனை ஃபில்டர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 6 மாதம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆகலை. நம்மளுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அப்புறம் பசங்களை பொறுமையும் போயிடுச்சு. சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோன்னா எனக்கு அதுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் சரின்ட்டு அகெயின் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 15 அல்ட்ரா. ஆனால் இதில் ஒரு சில வித்தியாசம் மட்டும் பார்க்கலாம் ப்ரோ கொஞ்சம். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இதில் அந்தளவுக்கு மேக்ரோ இல்லை, பட் எனக்கு கலர்ஸ் எல்லாம் ஓகே. எனக்கு அந்த கலர் ஸ்பேஸ் ஆக்சுவலாக ட்விஸ்ட் என்ன தெரியுமா ப்ரோ, 15 அல்ட்ராவில் நான் வந்து 200 அல்ட்ரா 200 ப்ரோவே போடுற அளவுக்கு எடுக்க முடிஞ்சது ப்ரோ கிளாரிட்டியில். ஆமாம். ஆனால் அதுக்கு என்னென்னா அதான் ரொம்ப பேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என்கிட்ட வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன்னா அவ்வளோ மேக்ரோஸ் வச்சுருக்கேன் ப்ரோ. ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் மேக்ரோஸ் 15 அல்ட்ராவில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தான் அந்த
உங்களுக்கு அந்த 3x வந்து ஆமாம். உங்களுக்கு வந்து இந்த 3.2x 3x நீங்கள் அந்த அதே வந்து மல்டிப்ளை வர அதாவது இன்ட்டு 2 வரைக்கும் வர புஷ் பண்ணலாம். சேம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டபுள் ஆக்கி எடுக்க முடியும். பிஃபோர் ஏஐ கிக்ஸ்ன்னு அந்த 17.5 சம்திங் வரைக்கும் அது வரைக்கும் அதுலேயே நீங்கள் எடுக்கலாம். ஆமாம். ஸோ அதெல்லாம் கிரேசியான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் இது மேக்ரோ கூட கிடையாது, ஜூம் வச்சே எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ புரியுதுங்களா? இதே மெத்தட் வந்து அந்த S23யோட 10xம் மேட்ச் ஆகுதுங்களா? ஆமாம். அப்போ அதில் நான் தூரத்துலேருந்தே எடுத்தேன், இதில் நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுக்கிறேன். என்னன்னா இந்த பொக்கேயோட அந்த ரவுண்டான இது வருதுல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த லென்ஸ் கரெக்ட் சோர்சஸ் மட்டும் ரவுண்டாக வரும் இல்லையா? நீங்கள் இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் இப்போ 17 அல்ட்ராவோ இல்லை வந்து 300 அல்ட்ராவோ அந்த கடையில் போய் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ரவுண்டு கிடையாது, கட்டாய் வரும். பிகாஸ் ஆஃப் அவங்க லென்ஸோடைய சைஸ் இல்லை, ஷேப்பு. பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து ரொம்ப ரெக்டாங்கிளாவோ முன்னாடி ஸ்கொயராக இருக்கும், இல்லைன்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வைடாலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பெருசாக. அதனால அந்த பொக்கே லென்ஸ் ஃப்ளேராக அதோடைய அது வந்து கட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹாஃப் ஷேப்பில் வரும். அப்போ நீங்கள் ஃபில்டரில் போய் எனேபிள் பண்ணால் தான் அது நார்மலாக வரும். ஃபில்டரில் வந்து இது நம்ம டூப்ளிகேட் ஷேப் மாற்றிக்கலாம்ல, திடீர்னு ஹார்ட் மாறும். ஆமாம், அது வந்து போர்ட்ரேட்டில் மாற்றலாம். மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஷேடோ க்ரஷ் மட்டும் எனக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த 17 இது இதில் பார்த்தீங்கன்னா இது ரியல்னு சொல்ல முடியாது, பெயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி கலர் செம்மையாக இருக்கா? உண்மைதான். இதுதான் நான் லாங்கஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7 months 6 months மேலே வச்சுருந்தேன். பட் என்னன்னா நான் பேரலாகவும் நான் 11 Pro Maxையும் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். அதையும் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. அதான் நேச்சுரலாக எனக்கு செட் ஆகலை திருப்பியும். ஸோ இந்த அப்புறம் தான் சரின்ட்டு. எதுக்கு ஃபர்ஸ்ட் போனீங்க? இந்த ஃபஸ்ட்டு வந்து இது இந்த ஏபெக்சல் 12-24 இது வந்து நான் 11 Pro Max வச்சுருக்கும் போது அப்பயே 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லென்ஸ் கிளிப் ஆன் லென்ஸ் இது நீங்கள் வச்சுருக்கீங்களா? கிளிப் ஆன் லென்ஸ் இங்கே கரெக்டாக நம்ம அலைன் பண்ணணும், எந்த லென்ஸ் மேலே வைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம கிளிப் எடுத்து அதில் மாட்டுற மாதிரி இருக்கும். அதில் எடுத்ததெல்லாம் இது. ஸோ நான் 11 Pro Max 999 உள்ள அந்த ஏபெக்சல் லென்ஸை வச்சு என்னால் இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுக்க முடியும். ஸோ ஆனால் இதில் ஒன்றே என்னென்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு போய் வைக்கணும். ஆமாம் ப்ரோ. 1 சென்டிமீட்டரோ மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸே வந்து 0.5 அல்லது ஏன்னா ஒரு சுகர் கிறிஸ்டல் எப்படி தெரியுது? ஒரு கிறிஸ்டல் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து இந்த மைக்ரோஸ்கோப் மாதிரிலாம் அந்த அளவுக்கு க்ளோஸ் அப் பார்த்தேன். ஆனால் தூக்கி நம்ம அது மேலே வைக்கணும். கொசுவை கடிக்க விட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. அது பறக்க முடியாமல் உட்காந்துருந்துச்சு, அதனால எடுக்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா பறந்துருக்கும்ல. இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. இதோட ப்ராசஸிங் வந்து ஐஃபோன் 11 Pro Maxோட ப்ராசஸிங் அவன் எதுவுமே ஆட் பண்ணல. இது வந்து ஆக்சென்ச்சுவேட் கொடுத்தேன் இதில் நம்ம ஸ்னாப்சீட்டில் கொடுத்ததுனால நல்லா இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்காங்க, வைப்ரன்சி இருக்காது. இது ஏதோ இந்த இது ஒருத்தனை போட்டெல்லாம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் இது கஷ்டம், பக்கத்தில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வர ரிசல்ட் பிடிச்சிருக்கு. ரிசல்ட் வந்து ஓகே, எனக்கு நான் எதுவும் பழைய ஃபோன் தான், நான் எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த லென்சஸும் வந்து நான் இப்போ வந்து ஏபெக்சல் சைட்டில் போனீங்கன்னா இன்னும் இருக்குது, இதே லென்ஸு 999 இருக்குது. கொஞ்சம் பத்திரமா வச்சுருப்பேன், ஏன்னா வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் லென்ஸ் மாதிரி நினைக்கிறேன் அந்த இது. இட்ஸ் நாட். ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது, கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண போதும். அவங்க ஒரு பாக்ஸோட தான் கொடுக்குறாங்க, நம்ம குஷனோட தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ ஃபைனலாக சரி நம்மளுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸும் செட் ஆக மாட்டேங்குது, மெயினாக கேமராக்காக தான் நான் பார்க்குறது சரின்ட்டு அகெயின் செகண்ட்ஸ் தான். பட் அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சரிடா நம்ம ஐஃபோனுக்கே போயிடலாம், சரி ஆனால் அதில் கொஞ்சம் ஜூமும் வேணும், மேக்ரோவும் தேவைப்படுது, கரெக்ட் இப்போ நான் வரேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த லென்ஸ் வாங்கிட்டீங்க. இந்த லென்ஸ் தான் இப்போ என்னால் இதுலேயுமே நல்லா இருக்குது, எந்த போஸ்ட் ப்ராசஸிங் கிடையாது. அதுவும் நம்ம அவனோட ஆப் ஒன்று இருக்குல்ல, பார்த்தேன், ரீஃப்ளெக்ஸ் ப்ரோ கேம் ஆப் இருக்குது, அதில் போனீங்கன்னா எல்லா மூடுமே இருக்கும். இப்போ நேட்டிவ் கேமில் என்ன ப்ராசஸிங் இருக்கோ அதுவும் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஜீரோ ப்ராசஸிங்னு ஒன்று இருக்குது, எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மோஸ்ட்லி அந்த நேட்டிவ் ஆப்பிள் ப்ராசஸிங்கில் 48 MPயில் எடுத்தது, அந்த ஆப்ஷன் உண்டு. 24 தான் இவங்களோட கேம் போனீங்கன்னா தான் 48 இருக்கும். இது வந்து ஆப்பிள் ப்ராசஸிங்லேயே 48 MPயில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த அங்கே நான் எடுக்கும்போது ரியலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆமாம், நீங்கள் அது அந்த லென்ஸை மாட்டி டெலிஃபோட்டோவில் ஜூம் போய் எடுத்திருக்கீங்க. அது வந்து டெலிஃபோட்டோவில் மட்டும்தான் அந்த 240mm வந்து செட் ஆகும், மெயினில் மாட்டலாம். பட் நீங்கள் 8x 4x மேலே போனால் தான் அந்த
ஃபீல்ட் ஆஃப் வியூவே மேட்ச் ஆகும். வரும். இல்லாட்டி என்ன வேணா சுற்றி ரவுண்டாக கருப்பாக ஒரு இது இருக்கும் போட்டுரும். ஸோ 4x தான். ஸோ இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கும். இது சூப்பராக இது வந்து வெறும் 2x, அதாவது மேக்ரோலாம் போடலை. அந்த 240mm இது வந்து ஆக்சுவலாக ஐஃபோனில் இருக்கிற 8x போயிட்டு இந்த 2x மட்டும் போது அது அப்படி டபுள் 16xன்னு தாண்டுற மாதிரி வரும். அந்த இதில் எடுத்து பார்த்தது. பட் என்ன நீங்கள் கன்று தூக்கிட்டு போகிற மாதிரி அது ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் அது போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரிசல்ட் வருது இல்லை, அதான் ஹைலைட். ஏன்னா ஐஃபோனில் வருது, அதான் ஐஃபோனில் வருது. எனக்கு ஐஃபோன் ப்ராசஸிங் வேணும், பட் மேக்ரோ வேணும். அதுக்காக பண்ணுற சாக்ரிஃபைஸ் மாதிரி ஆக்சுவலாக ஐஃபோனுக்கு இருக்கிற காரணம் இன்னும் நிறையா இருக்குது. நான் அடுத்த என்ன தெரியுமா சொல்லுவேன் உங்களுக்கு, நீங்கள் நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஐஃபோன் செட்டில் ஆகிடுச்சு போனால் வந்து 10A ப்ரோ, 10A தாராளமாக நீங்கள் போகலாம். அதுக்கு நான் ரீசெண்டாக ட்விட்டரில் கூட ஒரு 4-5 மேக்ரோ போட்டேன். இப்போ எடுத்தேன் ப்ரோ, ஒரு 4 நாள் முன்னாடி எடுத்தேன். அப்புறம் இன்னைக்கு இப்போ லைவாக இதில் பார்த்து முடிப்போம், அதை நான் காட்டுறேன். ஸோ இதில் ரிப்பீட்டட் டீட்டெயில்ஸ் தான் ப்ரோ. ஆனால் டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். அதுலேயும் முதல்ல மேலே போயிடுச்சா பாருங்க, இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ அந்த குட்டி குட்டி டஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இது பார்க் நம்ம பக்கத்தில் டக்குன்னு பார்த்தா தெரியாது. இல்லை தான் எங்கே பார்த்தாலும் டஸ்ட் தானே இருக்கு. நம்ம ஒரு மேக்ரோ எடுத்தால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி தெரியாது. இது ஒன்று எனக்கு வந்து மெயினாக ஃப்ளைட்டு தான். இது வந்து பறவை மேக்ரோ ஆடம் இல்லாமல் இது நம்ம பள்ளிக்கரணை இதில் இருக்கும் இல்லையா, பள்ளிக்கரணை கொடூரமாக இருக்குது. அவ்வளோ பறவை சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுங்க எனக்கு எங்கே அங்கே எப்படி தான் தீனி கிடைக்குதுன்னு எனக்கு இன்னும் புரியல. இதெல்லாம் ஸ்ட்ரைட் பெலிகான் வந்து ஓவர் ஹெட்டில் நேராக இருக்கும்போது எய்ம் பண்ணி எடுக்கும்போது இது நார்மல் 2x. இது வந்து ஆப்வியஸாக சைனீஸ் அல்ட்ராஸ்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியும். உண்மைதான் ப்ரோ. நான் இதுலேயே எடுத்தேன் ப்ரோ, ஃப்ளிப்லலாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், போகிற உள்ள நம்ம அப்படியே கரெக்டாக ஷட்டர் மட்டும் ஃபாஸ்ட்டாக லாக் பண்ணிட்டோன்னா எஸ்கேப்பு. ஷட்டர் மிஸ் பண்ணிட்டா தான் கஷ்டம். அது என்ன ப்ரோ ரொம்ப குட்டியாது இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இவனா எடுத்தது மேபி நான் 300mm போயிருந்தேன்னா இல்லை, அது ரொம்ப குட்டி. இதில் அது ஒரு பிரச்சனை. பண்ணி 200mm எடுக்கிறீங்க, இன்னும் ஒரு டைனி ஆப்ஜெக்ட் எடுக்கணும், டக்குன்னு அதை எடுத்து இதை மாட்டி அதுக்கப்புறம் போகிறக்குள்ள போயிடும், பறந்து போயிடும். இது சூப்பராக இருக்குது. இது ஆமாம், இதுவுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஷேடோஸ்லாம் லிஃப்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணோம்னா நல்லா. ஸ்னாப்சீட் உள்ள போட்டாலே தூக்கி விட்டுரும். அதெல்லாம் பொறுமை இல்லை நம்ம ஜஸ்ட்டு. இல்லை ப்ரோ, ஸ்னாப்சீட் எப்பவுமே மேஜிக் பண்ணிடும் ப்ரோ. இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அப்படியே ஸ்னாப்சீட்டில் போட்டு எடிட் இப்போ இதில் போட்டால் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டைலு நம்ம அப்போ பேசணும்ல, அக்சென்ச்சுவேட்டு நேச்சுரலாக இருக்கிறதுக்குலாம் அக்சென்ச்சுவேட் மாஸ் பண்ணிவிடும் ப்ரோ. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் அது ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்கை அடி வாங்கியிருக்கு. ஸ்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு. ஆமாம், ஸ்கையில் உள்ள ஸ்ட்ரக்சர் அடி வாங்க வச்சிருக்கு. ஆனால் இந்த பறவை வந்து இப்போ இங்கே இருங்களேன், இப்படி இருந்த பறவையில் டீடைல்ஸ் அது நல்லா லிஃப்ட் பண்ணி. ஆமாம், என்னடா இது வித்தியாசமான வியூவில் வரீங்க? கீழே வந்துருங்க. ஸோ இதெல்லாம் 2xல அது டிஃபால்ட்டாக எடுக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நம்மளால் நேட்டிவாக எடுக்கணும்னா இதில் எனக்கு இது இந்த ஆண்டோட டெக்ஸ்சர் வந்து மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்துலையும் எடுக்க முடியும். பட் பேக்ரவுண்ட் பிளர் வந்து எனக்கு என்னமோ நேச்சுரலாக மற்றதில் வர மாட்டேங்குது. ஒரு அதாவது உண்மையிலே கிளாஸ் லென்ஸில் நம்ம வெளியே ஒரு பெரிய டிஎஸ்எல்ஆரில் எடுத்தால் நம்ம பார்க்குறோமே நேஷனல் ஜியோகிராஃபிக், அது சைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எது கிடைக்குமோ அது நேச்சுரலாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம என்ன கிராப் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் நிறையா பண்ண முடியும் நம்மளால். அப்புறம் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா காமிக்கிறதுனா இந்த இது வந்து கொஞ்சம் ரொம்ப டைனியாக இருக்கும். இந்த இதுவும் தேனி. ஆமாம். இன்னொன்று இந்த லென்ஸில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் 4x போகிறீங்க, சாரி 4x லென்ஸில் தானே நீங்கள் மாட்டுறீங்க. டெலஃபோட்டோவில் தான் மாட்ட முடியும், ஆல்ரெடி தூரம் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும், வீடியோ கிடையாது அந்த ஆப்பில். ஸோ இப்போ நீங்கள் நேட்டிவ் கேமராவில் போய் இப்போ இது பண்ணுற வேலையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணால் நேட்டிவ் கேமரா என்ன பண்ணும், லைடாரை வச்சு செக் பண்ணி பார்க்கும். ஆமாம், பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே 1x மாற்றி சுவிட்ச் ஆகிட்டே கிடக்கும். அதுக்கு ஒரு ஒர்க் அரவுண்ட் என்ன அப்படின்னா, ஸ்லோமோ போயிடணும். ஸ்லோமோக்கு போயிட்டீங்கன்னா அந்த லென்ஸ் வச்சிங் நடக்காது. ஸோ ஸ்லோமோவில் ஒரு 120 FPS ஸ்லோமோவில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை 60க்கு குறைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப சினிமேட்டிக்காக
இருக்கும். அழகா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. இந்த வரைக்கும் இருக்கும். இல்ல அது இல்ல. ஒரே ஒரு பி மட்டும் நிறைய ஸ்கிப் பண்ணி போறோம். தேடும்போது தான் கிடைக்காது. இல்லைன்னா நீங்கள் போர்ட்ரேட்டில் மாறி இருக்குமோ, இன்னும் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகலை. அந்த குவாலிட்டி தானே, குவாலிட்டிக்கு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக கொஞ்சம் விங்ஸ் இது பண்ணும், மூவ் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். லோட் ஆகலை விட்டுருங்க. ஆனால் பேக்ரவுண்ட் இது வந்து ஒரு சின்ன ஆக்சென்ச்சுவேட்டோடைய பாதி மாதிரி ஏதோ ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு க்ரீனிஷ் ஒரு மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஆடும், ஷேக் அதிகமாக இருக்கும்ல. ஆனால் எண்ட் ரிசல்ட் அவ்வளோ ஷேக் இல்லை. 120 fps ஸ்லோமோ பண்ணிவிட்டு நான் போட்டதுனால எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு அப்படி இருக்குது. இல்லைன்னா நார்மலாக எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிட்டு வரும். இதே இது ஏதாவது ஃப்ளட்டர் பண்ணிச்சு ஏதாவதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ ஒர்க் அரவுண்டு தான். அதான் சில பல வேலைகள்லாம் அதில் பண்ண வேண்டியது இருந்தாலும் இங்கே பாருங்கள். இது வந்து ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங்னு சொல்லி ஒரு ஃபீச்சர். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதோட ஃபோக்கஸ் வந்து லெக்ஸில் இருக்கு. ஆமாம் ஆமாம், அங்கே இல்லை. ஆமாம் பாடியில். பட் எனக்கு ஃபுல் இது வேணும் அப்படின்னா ஒரு 30 ஃப்ரேம்ஸ் எடுத்துடணும். வித் ஃபியூ திங்ஸ் கொஞ்சம் அடுத்தடுத்த எல்லா பாடி பார்ட்ஸையும் வச்சு எல்லாத்தையும் காம்போஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஷாட்டில் கொண்டு வர முடியும். அப்போ என்ன ஆகுனா எல்லாமே வந்து ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்த பாடி எல்லாம்னா நம்மளுக்கு எங்கேருந்து வேணுமோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். என்ன ஒன்று அது நகராமல் இருக்கணும். இல்லை அதானே நம்ம பஸ்ட் மோட் மாதிரி தான் எடுக்குது. அது வந்து அந்த ஆப்பில் இருக்கிற ஒரு நியூ ஃபீச்சர். இவன் வந்து அந்த ஒரு பி பார்த்தோம்ல, அவனை சுருட்டி அதான் அவனை காலி பண்ணிட்டான். பொசுக்குன்னு இந்த பிஏ காலி பண்ணிட்டியடா. இதெல்லாம் வந்து நல்ல, அதாவது ஒரு எந்த டச் பண்ணாமல் ஒரு பிளர் கிடைக்கும்ல பின்னாடி, ப்ராசஸிங் இல்லாமல். பட் ஸ்டில் அந்த எட்ஜஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட்டிங் கொடுக்கும். ஆனால் நான் சில கேமராஸில் நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான் வருது. ரியல் கேமராஸ்லையுமே அந்த க்ளோ வந்து பேக்ரவுண்டில் வர தான் செய்யுது. ஸோ அது இதில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப டைனியாக இருக்கிற அந்த அதில் இருக்கிற சின்ன ஹேர்ஸ் பாருங்க, டென்ட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை நல்லா இருக்கு ப்ரோ. இத்தனைக்கு இது வந்து ஒரு ரொம்ப பிரைட் சன்னிங்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஐஃபோனில் 4X வந்து கொஞ்சம் மோசமான லென்ஸ் தான். கொஞ்சம் லைட் இல்லைனாலும் மோசமாயிடும். பட் இந்த லென்ஸ் வழியாக அது என்னன்னு தெரியல, லைட்டை கொஞ்சம் அதிகமாக உள்ளே கொடுக்குதா என்னன்றது எனக்கு ஐடியா. ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கு, நம்மளுக்கு அவ்வளோதான் மேட்ரு. வெட்டிக்கிலாம் பட்டை கிளப்புது. இதை நம்ம 200 Pro இதே மாதிரி ஒன்று எடுத்திருப்பேன். ஆமாம். ஸோ அதில் கொஞ்சம் இந்த ஏஐயோடைய வேலை இல்லாமல் நேரில் என்ன பார்த்தனோ அது கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப தூரத்தில் போனது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் 8X செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா விச் மீன்ஸ் 8x2ன்னு அர்த்தம். 16X. அதுக்கு மேலே நீங்களும் ஜூம் பண்ணிக்கலாம், அந்த 40 வரைக்கும் கூட கொண்டு போய்க்கலாம். அது வந்து டிஜிட்டல் கிராப் மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து அந்த 200 Pro வந்து பெயிண்டிங் இல்லாமல் அதில் எடுத்தப்போ ஒரு மாதிரி பெயிண்டிங் இருந்துச்சா, இதில் கொஞ்சம் கம்மியாக, இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆனால் பெயிண்டிங் பெருசாக இல்லை, கம்மியாக இருக்குது. இது வந்து ஆக்சென்ச்சுவேட் போட்டிருக்கேன், எப்படி இருக்குது இருந்தாலும் அந்த விங்கில் உள்ள டீட்டெயிலிங். இன்னொன்று இவன் முன்னாடி இருந்தான், அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கான். இது நார்மல், அது வெறும் ஆப்பிள் ப்ராசஸ். இது வந்து ஆக்சென்ச்சுவேட். ஓகே. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இவன் ஃபோக்கஸில் இருப்பான், அவன் பிளரில் இருப்பான், பின்னாடி ஸ்விட்ச் ஆகிடும். எப்படியும் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் வர காட்டுமா, அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் இருக்கிறதா நம்மளுக்கு பெரிய இல்லைன்னா கஷ்டம். அந்த உண்மை ப்ரோ, அதுவும் அவ்வளோ க்ளோஸ் போகும்போது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு தடவையாவது இந்த லென்ஸில் உள்ள டாட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமான்னு பார்ப்பேன். இது ஆக்சுவலாக விண்டியாக இருந்ததுனால அது பிடிக்க முடியல, அதை பார்க்கவே முடியல ப்ரோ. பயங்கரமான மேக்ரோ கேமராலேயே என்னால் வந்து கரெக்டாக பார்க்க முடியல தான் இருக்கும். அதோட கண்ணில் வந்து கரெக்டாக மாட்ட மாட்டேங்குது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் லென்ஸை பிடிச்சிக்கலாம், ஃபோன் அதில் வாங்கிட்டு இருக்கோம், ஃபோனை பிடிக்க தேவையில்லை, லென்ஸை மட்டும் பிடிச்சிட்டு அப்படி தான் வெயிட் பண்ணி, ஃபோனை பிடிச்சா வெயிட் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு 2 மாதமாக வச்சுருந்தேன். பட் இது என்ன, அந்த கேமரா நம்ம பாக்கெட்டில் இருக்கும், எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சரி நான் இன்றைக்கி மேக்ரோ எடுக்க போகிறேன், பார்க்குக்கு போகிறேன் அப்படின்னு போகணும். இதில் இருக்கிற ப்ராப்ளம் அதுதான். ஆனால் உங்ககிட்டயும் பொறுமை இருக்குது ப்ரோ, இல்லாட்டி இதெல்லாம் எடுக்க முடியாது. இது இப்போ பொறுமை இல்லாமல் வேலை கேட்காது சுத்தமாக. இங்கே வருங்க ப்ரோ, இது இன்னைக்கு காலையில் எடுத்தேன், ஓனாங்குட்டி, சின்னது. இந்த சைஸ் தான் இருந்துச்சு, பள்ளி மாதிரி இருக்கும். பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா மொரட்டு ஆளாக இருப்பாங்க, எல்லா மாதிரி இடம். இதில் வந்து இதெல்லாம் நோக்கியா என்னன்னு
இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் உள்ளே 5G வருது. இங்கே வரும் ப்ரோ. நான் அந்த ஹெச்டிஆர் சொன்னேன்ல, இப்போ சொல்லுங்க bro. இந்த இதை பாருங்க. கிளிக் பண்ணா இதெல்லாம் ஹெச்டிஆர் தெரியுது இருக்கா? ஆமாம். இதை வந்து 200 Pro எடுத்தது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இதுவும் 200 Pro எடுத்தது தான். இது ஹெச்டிஆர் இருக்கா? ரெண்டுமே நார்மல் அந்த மேக்ரோ வச்சு எடுத்தது. இதில் ஹாஃப் இருக்கு. பட் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஃபோனோடதெல்லாம் தனியாக தெரியுது. இது ஐஃபோனு, இது ஐஃபோனு, இது வந்து அல்ட்ரா வைடில் எடுத்த மேக்ரோ. நார்மல் அப்படியே ஃபோனை கொண்டு போய் பக்கத்தில் வச்சு எடுத்தது. இதுவும் வந்து இது 4Xல எடுத்த ஐஃபோன் மேக்ரோ. இந்த பின்னாடி இதெல்லாம் ஓகே பாருங்க. நேச்சுரலாக இருக்கு. காமிப்பீங்கன்னு தெரில, மேபி கட் பண்ணிடலாம் அதை. உங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்த்துக்கலாம் மக்கள். ஆமாம், இங்கே நீங்கள் நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கேயும் பார்த்தோம். ஆமாம். ஆனால் இது இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இவனோட டிஸ்பிளேல எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அதுதான் அவனோட ஆப் இன்டகிரேஷனுங்கிற. ஏன்னா அந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் இதில் இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டீட்டெயிலிங்கே வித்தியாசம் தெரியுது ப்ரோ. சூப்பராக இருக்கு. இங்கே ப்ரோ இதெல்லாம் வந்து இப்போ 10 எடுத்தது. இதில் அந்த நீங்கள் P3 கலர் கேமட் ரிச் கலர்ஸ்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதுதான் கலராக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் கடிதான். அது பண்ணாலும் தண்டமாக தான் பண்ணுது. 10 எடுத்ததா? 10 எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் அக்சென்சுவேட் போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சனால தான் பச்சையாக தெரியுது. இல்லாட்டி அது பச்சையாகவே இருக்காது. இந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இதை தானே நம்ம மற்ற இதெல்லாம் வச்சு பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா யூஸ்டு 10 ஏதாவது கிடைக்கும் போது நீங்கள் போகலாம். இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக எடுக்க முடியுது ப்ரோ. இது நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த 2X டிஜிட்டல் 2X வச்சு எடுத்தது. அதனால இது போதும். ஏன்னா உங்களுக்கு நேச்சுரல் கலர் பிடிக்கும். அது போதும். அதனால உங்களுக்கு இது பிடிக்கும்ன்ற. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதான் இந்த இதெல்லாம் வந்து அதான் இதெல்லாம் அக்சென்சுவேட் போட்டிருக்கு ப்ரோ. அப்படி இல்லைனா வந்து என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இல்லை நான் அதை சொல்லலை. அந்த சர்க்கிள்ஸ் வந்து எவ்வளோ ரியல் நல்லா இருக்கு. அது ஆட்ஸ் மோர் வேல்யூ இல்லையா இந்த ஃபோட்டோக்கு. ரியல் பொக்கா எப்படி நீங்கள் கேமராவில் வருமோ அதனால தான். ஆமாம், இதுதான் 10 தான். அதனால தான் எனக்கு தோணுச்சு, சரி அப்போ உங்களுக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக அகைன் இதுதான் இது இப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு பிடிச்சது. சில பேருக்கு வந்து இப்போ 200 Proலாம் வந்து நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இல்லை அது அப்படி எடுத்துக்காதீங்க ப்ரோ. நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட தாட்ஸை நான் எப்பயுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அதுக்காக நான் பொய் சொல்ல முடியாது ப்ரோ. 200 Pro யூசர் இருப்பாங்க, 200 Ultra யூசர் இருப்பாங்க, 17 Ultra யூசர் இருப்பாங்கிறதுக்காக. இப்போ Xiaomi 17 Ultra யூசர் இருப்பாங்கன்றதுக்காக நான் உடனே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4Kலாம் மெர்சலாக எடுக்கலாங்க, அது போதுங்க, விளாகிங்க்கு இந்த கேமரா போதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ 17 Ultra வாங்குறீங்களா, ஓகே, அதுலேயும் நம்ம இப்போ பேசணும் பார்த்தீங்களா, அந்த விஜெட் எஃபெக்ட் ஆட் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு புரியுது. இப்போ எனக்கு அந்த எஃபெக்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இதை தான் எல்லாரும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறான் சோஷியல் மீடியாவில். சரி, அப்போ நான் சோஷியல் ரெடி ஃபோட்டோஸாக வேணும்னும் போது எனக்கு அது கன்வின்சிங்காக இருக்குது. இப்போ நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் மேசிவான ஃபோட்டோஸ் இருக்கும் ப்ரோ. இது வந்து 17 Ultra. இங்கே தான் நீங்கள் கௌதம் ப்ரோ பார்த்தீங்க 17 Ultra எடுக்க வரும்போது தான் அவங்களை வாங்கும்போது தான் நான் பார்த்தேன். ஸோ 17 Ultraவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னமோ இருக்கும் ப்ரோ. எனக்கு இதில் என்னென்னா இப்போ இங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட் ஷாட்ஸுக்கு ப்ரோ இங்கே இருங்க. இது வந்து நீங்கள் லென்ஸ் சாரி டிஃபால்ட் தானே வச்சுருக்கீங்க? டிஃபால்ட்டு தான். ஆனால் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே பரவாயில்ல. இது வந்து 46 mm 2Xல எடுத்திருக்கேன். இது வந்து பாருங்களேன், இது 200 mm. இது இந்த கலர்ஸ் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் அதுலேயே வந்தது தான் கலரு. இந்த கலர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ இன்னையா இது ப்ளூ கொஞ்சம் ஓவர் அடிக்குது. இது இந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கு ஓகே. பீப்புள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே, பள்ளிக்கரணை தான். அவ்வளோ சுத்தமாக இருக்கு ப்ரோ. சாக்கடை ப்ரோ. அது ரிஃப்ளெக்ட் ஆனதுனால அப்படி தெரியுது. ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சாக்கடைன்னு. ஜூம் பண்ணலன்னா பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷனோட பா எந்த ஒரு சார் செம்ம அழகாக இருக்குது சார். மேலே பிரைட்டாக இருக்கிறனால அது அப்படியே மேலே இருக்கு. அந்த ஹெச்டிஆரில் அப்படி தெரியுது. நம்ம ஏமாற்றிக்க வேண்டியதான். அப்படி தான் பண்ணி ஏமாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து அப்படியே சும்மா சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போதே எடுத்த ஃபோட்டோ ப்ரோ. இதெல்லாம் அப்படியே சும்மா போகும்போது. இது வந்து எல்லாமே அந்த ஆத்தென்டிக்கில் தான் எடுத்தேன். ரீசன் என்னென்னா, ஆத்தென்டிக் வந்து ஒரு மாதிரி மூடியாக எடுக்குதுன்னு வைங்களேன். அதேமாதிரி கலர்ஸ் வந்து பார்ப்பாங்க மாட்டேங்குது. எல்லாமே கொஞ்சம் அப்படி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆத்தென்டிக்கில் எடுத்தேன். ஸோ மற்றபடி வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சது ப்ரோ. மேக்ரோஸ் காமிங்க. இதோ இது வந்து எந்த இது 400 mm ப்ரோ. 400னா 17.2X.
செம்மையா இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து லென்ஸ் குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது ப்ரோ. அதுதான் மெயின் ரீசனு. கலர் ப்ராசஸிங் அவன் லைக்காவோடதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். ஆமாம், லைக்கா கேமராஸ் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் அது நல்லா இருக்கும். எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா எல்லா 400mm ரிசல்ட்டுமே க்ரேஸியாக இருந்துச்சு ப்ரோ. இந்த 400mmக்கு நம்ம எடுக்கிறோம், இங்கே இருங்க, இது கூட பாருங்க தூரத்துலேருந்து எடுக்கிறேன். அதுக்கு மேலே போகணும்னு அவசியம் இல்லை. போனால் இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணும், நேச்சுரல் ப்ராசஸிங் இருக்காது. நீங்க ஆக்ஷன் ஷேட் போட்டுருக்கீங்களா போடலையா? இது ஆக்ஷன் ஷேட் ப்ரோ. சாரி இதெல்லாமே இது ஆத்தென்டிக்ல இதுல இருந்து ஆத்தென்டிக்லயே. ஏன்னா அன்னைக்கு வந்து இதையும் ரெக்கார்டிங்கே போட்டுறேன், எல்லாரும் அருவாள் எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க பாட்டுக்கு ஜாலியா பாத்துக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு ஏதோ போட்டோ எல்லாம் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்ன பாக்குறீங்கன்னு தாண்டா தெரியல, ஆனா நல்லா பேசுறீங்கடா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இதெல்லாம் வந்து 400mm ப்ரோ. இதெல்லாம் எடுக்கும்போது வந்து இது 200mm, இது 200mm, இது 400mm. ரைட்டு. மேக்ரோ கிடையாது. மேக்ரோ தான் இதுல. இந்த பயலுக்கு என்னன்னா நேட்டிவ் மேக்ரோவே கிடையாது ப்ரோ. இவனுக்கு மேக்ரோனா என்னன்னா இதுதான் மேக்ரோ. நீங்க ஜூமே பண்ணிக்கோங்கப்பா, ஒரு 40-50 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்க நீ. ஆனா நியர்பை மேக்ரோ எடுக்கணும்னா உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாருன்னா அல்ட்ரா வைடு தான். உண்மையா சொன்னா அல்ட்ரா வைடு தான் ப்ரோ. அப்புறம் பிரைமரி சென்சர் வச்சு ஏதாவது உருட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ நீங்க இது வந்து 17.2 எல்லாமே நிறைய 17.2 தான் இருக்கும். இந்த மாதிரி எடுக்க முடியுது. எடுக்க முடியுது ப்ரோ. அதோ ரைட் எபிலிட்டி இருக்கு. ஆனா என்னன்னா அதான் உங்களுக்கு தெரியுமே, கொஞ்சம் மூச்சை பிடிச்சி சாகுற வரைக்கும் அங்கேயே நில்றா அப்படின்னு. 17 போகும்போது ஷேக் இருக்க தான் செய்யும். ஆமா, நம்ம ஆனால் கொஞ்சம் மூச்சை பிடிச்சி நிக்கணும். இதெல்லாம் நம்ம பள்ளிக்கரணை தான். குப்பை மேல இருக்கிற அவனுங்களே தான், வேற யாரும் இல்லை சார், அவனே தான் அப்படின்னு. அவனுக்கு தான் அங்கே சுத்திக்கிட்டு இருப்பாங்களே. எவ்வளோ கூட்டம் ப்ரோ. ஸோ இதை வந்து நான் இப்போ சப்போஸ் ஃபர்தராக எடிட் பண்ணால் இன்னும் மாசா மாற்றிடலாம் ப்ரோ. ஆமாம், ஏதோ ரொம்ப பஞ்சியாக தெரிஞ்சாலும் குறைச்சிக்கலாம். அது வேணா பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் கேப்பபிள்ங்கிறது தான். கண்டிப்பாக வெல் கேப்பபிள் ப்ரோ. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கூட பார்க்கும்போது ரொம்ப சைனீஸ் வெர்ஷன் கரெக்டா? சைனீஸ் வெர்ஷன் தான். நான் இந்தியனுக்கும் சைனிக்கும் செக் பண்ணி பார்த்தோம். டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்ப மார்ஜினல் நெக்லிஜிபிளாக இருந்தது. எதுவுமே தெரியல, பேட்டரி தான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அப்புறம் யூஐ லெவல் டிஃப்ரென்ஸ் தெரியுது ப்ரோ. யூஐல வந்து சைனீஸ் யூஐ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி 15 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கீங்க. 15 அல்ட்ராவுக்கும் 17 அல்ட்ராவுக்குமே பக்கத்தில் இந்தியன் மாடல் வச்சு பார்க்குறேன்னு வைங்களேன், வித்தியாசம்லாம் இல்லை. அதாவது இதில் சொல்கிறேன் யூஐ லெவலில் ஸ்மூத்னஸ்லாம். அதுவும் 16GB RAM 80 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷனே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்துலேயே உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் ஸ்மூத்னஸ் தெரியுது ப்ரோ சைனீஸில். எனக்கு தோணுது, மெமரியில் இருக்கிறத வச்சு பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் அதனால தான் எல்லாருமே எனக்கு என்னென்னா இதில் இருக்கிற மாதிரியே நம்ம ஆளுங்க வந்து இந்தியா ரோமுக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுவேன். கொடுக்க மாட்டாங்க. அதை பண்ணானுங்கன்னா போதும் ப்ரோ, வேறு எதுவுமே வேணாம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் பண்ணாங்கனாலே பட்டையை கிளப்பிடலாம். இதில் ஜூம் நல்லா பண்ண முடியுது ப்ரோ. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே இதில் தாய்லாண்டில் யூஸ் பண்ணும்போது லோஃபிக் அதிகமாக ட்ரை பண்ணேன். மேக்ரோ எடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆமாம், அவங்க ரொம்ப இந்த டூரிஸ்ட் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்காகவே எல்லா இடத்தையும் கான்கிரீட் போட்டு கல் அடுக்கி இப்படியே இருந்தது. அதனால் மேக்ரோவுக்கு நமக்கு வந்து நிறைய செடி புதர் இருக்கணும், கிடைச்சிருக்காது. அது அங்கே ரொம்ப கம்மி. அதனால் அப்போ பார்க்க முடியல. பட் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. அண்ட் இப்போ தான் சீரியஸாக கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது சூப்பர் ப்ரோ. நான் அதான் ட்ரை பண்ணேன் நிஜமா. ஆனால் உங்களோட சாம்பிள்ஸ் இப்போ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்ககிட்டயே ரொம்ப பொறுமை அதிகம் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் பொறுமை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சிச்சுவேஷன் அமையும். நம்மளுக்கு ரொம்ப காத்தடிக்க கூடாது, ஐயோ இருக்கணும், ஏதாவது இருக்கணும், வெயில் இருக்கணும் கொஞ்சம். ப்ரோ 8x ஃபீல்ட் ஆஃப் வியூ நேரம் வைக்கிறோம். இவனை தூக்கி அதில் மாட்டினதுக்கப்புறம் இன்னும் நேரம் வைக்கிறோம். அப்போ வந்து இதோட பாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல. நீங்கள் வந்து பாக்ஸுக்கும் ஒரு இப்போ போனீங்கன்னா இந்த லென்ஸு வாங்குகிறோம்ல, 3 லென்ஸும் வாங்குறதுக்கு அரவுண்டு $340 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 350ன்னு வச்சுப்போம். இந்த 2Xும் இந்த மேக்ரோ மட்டும் நான் கேட்குறேன். இந்த பாக்ஸ் தனி, பாக்ஸ் ஒரு $60, கேஸ் ஒரு $60, அதோட ஆப் ஒரு $60. இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது இது ஒரு $350, அது ஒரு $120. இப்போ யார் இதை வாங்காதீங்க. இப்போ போனீங்கன்னா இதுதான் நிலைமை. ஆனா நம்மால் வாங்கும்போது எவ்வளவுன்னு கேளுங்க. அதான் ஹைலைட். +60 ஆல்மோஸ்ட் 500 கிட்ட வந்துரும். ஆமா. அதுக்கப்புறம் இது லென்ஸ்ங்கற கேட்டகரி வந்ததனால தான்
அதில் கஸ்டம்ஸில் எனக்கு இட்டாலியிலேருந்து வருது, இது இட்டாலி இது போல். நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், இதை வாங்கிட்டேன். இப்போல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் நிறையா நான் சர்ச் பண்ணி பார்த்தா இருக்குது, நம்ம இருந்தால் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ கஸ்டம்ஸில் வந்து 17% லென்சஸ்ங்கிற கேட்டகரி வந்துருச்சுன்னா கேமரா லென்சஸ் கேட்டகரி போயிடும், டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் கேமராஸ் அப்படின்றதுக்கு. ஸோ ஈவன் தோ நீங்கள் கேஸ்ன்னு வந்தால் வெறும் கேஸ் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் லென்ஸ்னு ஒரு வார்த்தை பேக்கேஜிங்கில் வந்துருச்சு அப்படின்னா 17% சம்திங் போட்டுடுறாங்க, பே பண்ணால் தான் வெளில எடுக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இந்த 4 monthsக்கு முன்னாடி அவன் ஆஃபர் போட்டப்போ இந்த கேஸு இந்த லென்ஸ் இது எல்லாமே 150 கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா இது ஒரு 45 சம்திங் வந்துச்சு. அப்புறம் கஸ்டம்ஸ்க்கு இதில் இருக்கிற 17%. அப்போ என்ன ஆயிடுது, ஒரு $200 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொருள் கிடச்சிருச்சு எல்லாமே. 170 சம்திங் கிட்ட பொருள் வந்துருச்சு. அதுலேருந்து ஒரு 3000 ரூபாய் என்னமோ கஸ்டம்ஸ் போட்டாங்க. ஸோ அப்போது எங்காலே எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ நம்ம வாங்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா $300-350. சஜஷன் என்ன அப்படின்னா, ஏபெக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் போனீங்கன்னா என்ன ஆனால் சில இதில் கொஞ்சம் நான் அந்த ஒன்று தான். இது வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது, இன்னமும் சமவர்த்தம் நல்லா இருக்கு, பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா. இது 999. இல்லை இந்த மாதிரி போதுங்க, இது நல்லா இருக்கு. இது ஆனால் என்ன, இது ரொம்ப க்ளோஸ் மேக்ரோ. இது க்ளோஸ் மேக்ரோ. இவங்ககிட்ட டெலஃபோட்டோவும் இருக்குது. இது வந்து 2 இருக்கும். இது ஒன்று ஆல்ரெடி அட்டாச்சாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் ஜூம் போகணும்னா இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்காது, ரேட்டுக்கு தகுந்தாப்புல. இல்லை 1000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் ப்ரோ. நீங்கள் சொல்கிறது வந்து எவ்வளோ ரூபான்னு யோசிச்சு பாருங்க. 60,000 ரூபாய் எங்கே இருக்குது? 1000 ரூபாய் இருக்கு. சாரி 20 இல்லை, இப்போ இருக்கிற ரேட் 60,000 ரூபாய்க்கு சொல்லுவோம். இப்போ 60,000 ரூபாங்க அது லென்ஸ் செட் வாங்கினா. இது பாருங்க, இல்லை யாராவது உங்களுக்கு அங்கே இருக்காங்க இட்டாலியில் அப்படின்னா வாங்கிக்கலாம், அதுவுமே அதிகம் தான் காசு. இல்லை ப்ரோ, அப்படியே இருந்தாலும் இட்டாலியில் இருக்கிறவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் ப்ரோ. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எதாவது கேட்பேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டி உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டுடா, எனக்கு பார்க்க தெரியாது, நான் வாங்குறேன்னு வாங்கிடுவேன், அதில் டேமேஜ் இருந்தால் கூட எனக்கு பார்க்க தெரியாது, நான் வாங்கிட்டு வந்துடுவேன், அப்புறமா நீ ஏதாவது சொன்னேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வருங்க லென்ஸ் வந்து தனித்தனியாக வரும். இப்படி வச்சுக்கலாம், பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் எங்கேயும் போகிறேன் அப்படின்னா தூக்கிக்கிட்டே போக முடியாது என்னால். அதுக்கு பதிலாக இப்படி கேமராஸ் இருந்துச்சுன்னா இது அப்படியே நீங்கள் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். உண்மைதான், அங்கே அட்வான்டேஜ். இது எத்தனை இங்கே வருங்க, எங்கள் ஆள் வந்து அப்போ கொடுக்குறாரு, இதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தான். இதோ பாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு இந்த செலவை கம்மி பண்ணிட்டு இதில் ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். ப்ராடக்ட் ரேட்டு வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாரு. இத்தனை பாக்ஸ் வந்து வெறும் 17 Pro Maxக்கு மட்டும். இல்லை இது வந்து இப்போ எதுனாலும் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த கேஸில் வந்து 17 mm த்ரெட் ஸ்க்ரூ த்ரெட் இருக்கும். இதே இது இப்போ எல்லா இதுக்கும் நீங்கள் அமேசானில் தேடினீங்கன்னா எல்லா அல்ட்ராஸ்க்கும் இருக்குது. அதாவது ஓப்போ விவோவோட டெலிகன்வெர்ட்டர் கிட்ட அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க கேமராவில் இருக்கிறது ப்ரொப்ரேட்டரின்னு நினைக்கிறேன், 17 mm இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 15 இருக்கு இல்லையா, இதுக்கு இதே ரிஃப்ளெக்ஸில் இருக்குது, கேஸ் இருக்குது. ஆனால் 60 டெலிவரிக்கு 60. ஸோ அது ஒர்த் இல்லை. நான் பார்த்தேன், இப்போ போய் பார்த்தேன் $60. ஆமாம், டெலிவரி ஆகும்போது ஒரு அதாவது ஷிப்பிங் $120 ஆகிடுது. ஷிப்பிங் சேர்த்திங்க அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ மேபி வெயிட் பண்ணலாம், ஒரு நவம்பர் இல்லைன்னா அடுத்த ஜனவரி. அவங்க எந்த இடத்துல ஆஃபர் போடுறான்னு நமக்கு தெரியல, ரேண்டமாக தேடினீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து கிடச்சி வாங்கிக்கலாம். ஸோ என்னென்னா இப்போ இந்த ஃபோன்ஸ்க்கும் நீங்கள் டெலஃபோட்டோக்கு மாட்டுறதுக்கு இந்த கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் ஒன்ஸ் வாங்கிட்டாலே இது வந்து லாங் லைஃப் 20-25 வருஷம்னாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கேஸ் மட்டும் நம்ம இந்த ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி 17 mm ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி கேஸை வாங்கி போட்டோம்னா, இல்லைன்னா கிளிப் ஆன்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒயிட் பாக்ஸில் இருக்கு இல்லையா, அதில் 17 mm. ஆனால் அந்த கிளிப் ஆன் வெயிட் கவனமாக இருக்கணும், கை வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிட்டான், இதில் த்ரெட் கொடுத்துட்டான், மெட்டல் த்ரெட் போட்டான். மெட்டல் போட்டு நல்லா, ஏன்னா வெயிட் பிடிங்கக்கூடாது, சரியான குவாலிட்டி. இதுலேயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி உண்டு. ஐஃபோனுக்கு மட்டும் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுவான், மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா லெதர் கிடையாது. அதுக்கு பதிலாக கார்பன் ஃபைபர்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கான், பட் எனக்கு தெரியல, நம்ம வாங்கி பார்த்தா தான் தெரியும். இல்லை ப்ரோ, இது பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா கையில். இதில் நான் 17 Pro Max வச்சுட்டு நான் சும்மா வெளில எடுத்துகிட்டு போனேன்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அக்சசரிஸ் மார்க்கெட்டு பயங்கரமாக இருக்காங்க. அதனால் நம்ம ஊர் நிலைமை வேறு ப்ரோ. 60,000 ரூபாய்க்கு நம்ம வந்து இன்னைக்கு டேட்டுக்கான ஒரு ஃபோனே வாங்கிடுவோம். அதான் நானும் இப்போ வந்து எனக்கு இப்போ இந்த 2-3 வருஷம் 2.5 வருஷத்தில் இந்த மாதிரி நான் ஒரு 4 ஃபோனை மாற்றி கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு ஃபோன். அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதுதான் ப்ரோ, இது வந்து லாஸ் ஆனால் லாஸ் தான். அது எப்போ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர்பஸே இல்லாமல் நான் வாங்கிடுறேன், அப்போ லாஸ்.
ஆனால் நான் இப்போ ஒரு அனுபவத்துக்கு வாங்குறேன், அதன் மூலமா எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. திரும்ப அது நடக்காது அப்படிங்கிறது வந்து அனுபவம் தான் bro. இப்போ எங்கேயாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண என்ன ப்ரோ பண்றது? 40,000 ரூபாய் கிளாஸ் ஜாயின் பண்றேன், கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் என் ப்ரொஃபஷன் வேற போயிடுது, நான் வேற ப்ரொஃபஷன் போயிடுறேன். வேறு சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது, நம்ம ஸ்கில் சேர்ந்துச்சுனாலும் தெரியாது. இல்லை, அதை தாண்டி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சேர்ந்தா மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இல்லாட்டி வேணாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இல்லைன்னா இப்போ கையில் என்னென்ன வச்சுருக்கிறோமோ அது அப்படியே. இப்போ கூட நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் 17 Pro Max செகண்ட்ஸ் வாங்கிட்டேன், நான் கை காசு போட்டு வாங்கின 11 Pro Max 7th இயரில் ஓடிட்டு இருக்கு. இன்னமும் 1x and 2x பக்காவாக எடுக்குது. என்னோட ஒர்க் ஆப்ஸ் நான் சூப்பராக எடுக்குது. பேட்டரி வேணால் ஒரு ஃபுல் ஒர்க் டேக்கு வரும், 24 hours வராது. மார்னிங் 10 to ஈவினிங் 10 அழகா. இப்போ எவ்வளோ ஹெல்த்தில் ப்ரோ இருக்குது? இப்போ 100ல நான் பேட்டரி மாற்றிட்டேன். மாற்றினாலும் அது லோடுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ வந்து கொஞ்சம் ஹெவி லோடு தான் போகுது. கரெக்ட் தான். அண்ட் 60 இதில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு 60 Hz யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தெரியுதுங்களா? நல்லாவே தெரியுது. ஸோ அதான் ஆப் உருண்டு போய் விழுது அப்படி இருக்கு. ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு வந்து என் கூட இது 5 years மேலே இருந்துருச்சு. ஸோ எனக்கு அதனால் அது ஒரு குறையா எனக்கு தெரியாது. அப்படின்னா இப்போ கூட நான் அடிக்கடி தோணும். இதில் இப்போ 27 போட்டிருக்கீங்களா அப்படி ப்ரோ? 27 போட்டிங்கல்ல, பீட்டா 2. அப்போ நீங்கள் இதில் இது மாற்றிட்டீங்களா? இது டிண்டடில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் டிண்ட்லேயே வச்சுட்டீங்க? டிண்டில் தான் இருக்குது, பட் ஸ்டில் இருந்தாலும் எங்கே இருக்கான் டிஸ்பிளே பிரைட்னஸ்? லொக்கேஷன் மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். அங்கே இல்லை, நீங்கள் சர்ச்சில் போய் தேடிடுங்க. கிளாஸாக அது என்னது, அப்பியரன்ஸ்னு போட்டிருக்கான். ஓ, பாதியில் தான் இருக்கா? ஃபுல்லாக மாற்றிடுங்க. ஐ திங்க் செகண்ட் பீட்டா போடும்போது மாறிடுச்சு போல. இது மாற்றினதுமே வித்தியாசம் தெரியுது ப்ரோ, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற. அதுக்கு தான் மாற்றியே விட்ருங்க. நான் எல்லாம் 15 Pro Maxலேயே மாற்றிட்டேன் ப்ரோ. நீ ஃபுல் ஓப்பேக்கே ஆகிடு அப்படின்னு உடனே 15 Pro Max நல்லா ஆயிடுச்சு. ரைட், அதான் சொல்ல வரேன். அப்படி இவன் இப்போ 7th year அப்டேட் கொடுத்துருக்கான். இதுதான் லாஸ்ட் அப்டேட். இதுக்கு இந்த 7th year கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. 26ல கொடுத்துருந்தோம் நீங்கள் சூசைடு. இப்போ இந்த 7th year கொடுக்காம விட்டுருந்தா தப்பு ப்ரோ. என்ன கேட்டா இந்த இடத்துல தான் சொல்ல வரணும், ஆப்பிளோட சப்போர்ட்டுங்கிறது இப்போ அவன் ரொம்ப அதிகமாக்கிட்டான். அந்த லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 70,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். மேக்புக், ஐபேட் எல்லாத்துக்குமே ஏற்றிருக்காங்க. அது அதருது. பட் ஸ்டில் இப்போ நான் பேட்டரி மாற்ற போனேன், மாற்றினாங்க 8,000க்கு மாற்றினாங்க. ஆமாம், சரி 8,000 ரூபாய். சரி வேற என்ன பண்ணுறது, இதை தூக்கி போட முடியாது, இல்லை யாருக்கு விற்கிறதும் அவ்வளோ ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது, கேமராலாம் பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், பேட்டரி மாற்றியாச்சு. ஆனால் வாங்கி அடுத்த நைட்டே பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும்போது சத்தம் வரும், ஒரு மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. சரி அப்போ அவ்வளோதான் போல் ஏதோ. ஆனால் இது வந்து நான் இத்தனைக்கும் iPlanet மாதிரி தான் போய் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் டேவே கொண்டு போய் காமிச்சேன் இப்படி இருக்குன்ட்டு. எடுத்துகிட்டு போனாங்க ஒரு 1/2 மணி நேரம். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரூ வந்து 5 வருஷம் ஆனதுனால கொஞ்சம் ரஸ்ட் ஆகிடுச்சு. வாட்டர் டேமேஜ் எதுவும் இல்லை, அதோட ஏஜ் போயிடுச்சு. நான் ஸ்க்ரூவை மாற்றி தரேன்ட்டு ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்டாங்க. 1.5 வருஷம் ஆச்சு. உண்மைதான் ப்ரோ இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, இது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், என்னோடய பழைய ஃபோன்ஸ் எல்லாம் 3 வருஷம் தான். நான் ஒருத்தரையும் கீழே போட மாட்டேன், பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஒன்று பட்டன் போயிடும், ஏதாவது ஒன்று போயிடும். இதெல்லாம் நிறைய தடவை விழுந்திருக்கு. ஸ்டில் 7th year ஓடுது. இது அழகாக இன்னும் 2-3 வருஷத்துக்கு இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இதை வந்து நான் அப்படியே இப்போ பசங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு வைக்கிறதுக்கோ, இல்லை நம்மளே செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கோ அசால்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அது வந்து இவன்ட்ட ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இது வந்து பழைய ரேட்டு. இப்போ இருக்கிற ரேட்லாம் அதே நம்பிக்கையை வச்சா செட் ஆகாது. இப்போ ஐஃபோன்ஸ்லாம் ஏற்றலாம்னு நினைக்கிறேன். அது வருது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி வருது. ஏற்றிட்டாங்கன்னா இதுக்கு மேலே 18 Pro வந்து அநேகமாக 1,55,000 இடங்குறாங்க மினிமம். இப்போ இருக்கிறதே 1.5. இப்போ இருக்கிற 17 Pro வந்து 17 Pro வந்து 1.35, 17 Pro Max 1.45, ப்ரோவே அங்கே போய்டும். ப்ரோவே 1.55 ஆகிடுமா. ஸோ மினிமம் அதான் இனிமேல் ஃபோன்ஸ்னால் நம்மக்கிட்ட ஒன்று ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கா, அதிலே வச்சு பேட்டரி மாற்ற முடியும், வேறு எதுக்கும் போக வேண்டான்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான். அதுதான் நிலைமைங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுதான் கடைசியில் சொல்ல வந்தது என்ன, 1000 ஃபோன் இருக்கு, ஆனால் கையில் இருக்கிற ஃபோனையே கூட இப்போ இருக்கிற ஃபோனை மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சில டூல்ஸ் இருக்கு, கிட்ஸ் இருக்கு. ஸோ அதை கூட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதை விட்டு ஆர்வ கோளாறுல இதுலேருந்து டபுள் மடங்கு நான் இப்போ சிம்பிள் இதை வந்து நம்மால் வேற புத்திசாலித்தனமாக 20-25,000க்குள்ளே முடிச்சிட்டாரு. கஸ்டம்ஸ்லேருந்து எல்லாம் சேர்த்தே 20,000 25,000க்குள்ளே முடிச்சிட்டாரு. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, மேக்ரோவுக்காக சப்போஸ் அவர் வந்து ஒரு 17 அல்ட்ராவோ, ஏன்னா இதே இருக்குல்லையே இப்போ சீப்பான அல்ட்ரா, இதுக்காக ஒரு ஃபோனே வாங்கணும்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயே அது 80-90 மேலே தான் இருக்குது. உண்மைதான். அதுக்கு வந்து அவ்வளோ செலவு. இன்னொன்று நீங்கள் மேக்ரோ அப்படின்னா பாக்கெட்லேயே இருந்தாலும் எப்பயுமே இப்போ எடுத்துக்கிட்டு போகிறதில்ல.
வீக்லி ஒன்ஸ். உங்களோட சிச்சுவேஷனே வந்து அதை ஃபேவர் பண்ணுதுன்னா பரவாயில்ல. ஃபேவர் பண்ண அதனால கண்டென்ட் ஜென்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு இன்கம் வருதுன்னா அது வேற கதை. பட் நான் சும்மா ஹாபிக்காக பண்றோம் அப்படின்னா தேவையில்லை அப்படின்றது. அதுக்கு இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நல்லா இருக்கு. அதான் மேட்ரு. நீங்க அடிஷனலா நிறைய ஃபோன்ஸ் வாங்க வேணாங்கிறது தான் கருத்து. ஆனாலும் நம்ம ஆளுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ செல்வா ப்ரோ கிட்ட நான் சொன்னது என்னன்னா, ஃபியூச்சர்ல 10A வந்து இன்னும் கம்மி ரேட்டுக்கு எங்கேயாவது செகண்ட்ஸ்லேயே வருது ப்ரோ, ஒரு 25,000-30,000 கிடைக்குது. நான் அடிக்கடி இப்போ வந்து நான் பேசாம 17 Pro சேல் பண்ணிட்டு நான் 11லே இருந்துக்கலாமான்னு தோணுது. அப்படி நேரத்தில் நான் 11ம் ஒரு 10A கையில் இருந்துச்சுன்னா எனக்கு போதும். அப்போ ரொம்ப அநியாயமா இருக்குமே. பிரச்சனை இல்லை. இதோட ரேட் என்ன இப்போ ஆஃபர்னா 44 அப்படி வரும். இன்னும் நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன்னா அழகாக குறைஞ்சிரும். அது இப்பயே வந்து அப்போ ஆஃப்ல இதில் யூஸ்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், 34 அப்படிதான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 10,000 கம்மியாக இருக்கும் ஆல்ரெடி. இப்போ நான் இதை சேல் பண்ணாலே எனக்கு கையில் அமௌண்ட் மிஞ்சும். ஆமாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உண்மைதான். இல்லை உண்மைதான். ஸோ இதெல்லாமே ஹேப்பன்ஸ். அதை நம்ம எப்படி நானும் யோசிச்சு பண்ணிக்கணும். ரைட்டு, ஓகேங்க. ஸோ இதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம். மொத்தம் இதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணதுக்கு செல்வா ப்ரோக்கு தேங்க்ஸ். வேற லெவல் இதெல்லாம். ஏன்னா அவர் ஒரு விஷயம் யோசிச்சாருங்க. நான் இப்போ என் மனசில் இருக்க ஒரு சில கருத்துக்களை சொல்லும் போது கூட நீங்களா என்ன பண்ணுவீங்க, திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து அது ஒட்டலை அப்படின்னா தப்பாக நினச்சிப்பாங்க. இப்போ உனக்கு என்ன நீ சொல்லுவ அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சிட்டாருன்னா, ஓ நீ வாங்கிட்ட நானும் வாங்குவேனா அப்படின்னு யாராவது தப்பா எடுத்துப்பாங்க ப்ரோ அப்படின்னு. 20,000 செலவு பண்ணலாமா அப்படின்னு கேள்வி. அங்கங்கே என்னென்னமோ செலவு பண்ணுறாங்க, அது வேற விஷயம். இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தெரியுமா? அப்புறம் என்ன, இதுவாது ஏதோ பொருள் கையில் கிடக்குது, என்ன அதில் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. சரி ரைட்டுங்க. சார் இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் சிவபாரணி செல்வா பார்க்கலாங்க.